எப்பா யார் பண்ணி என்ன புதருக்குள்ள கிடக்குற? எப்பா தம்பி, நீ உசுரோட தான் இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா? ஐயோ யாருன்னு தெரியலையே. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம போயிருவோமா? ஐயோ எனக்கு என்னன்னு போறதுக்கு மனசு வரலையே. இந்த மனுஷனை காணும்னு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகள் தவிச்சு போயிருக்கும். இந்த ஆள் இங்க இப்படி கிடக்குறானே. கல்யாணம் ஆனவனா ஆவாதவனா ஒன்னும் தெரியல. என்ன இந்த கணம் கணக்குறான்? இழுக்கவே முடியல. அப்பா என்ன கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. கனத்த உடம்பா இருப்பான் போல. யாருன்னு பார்க்கலாம்னு பார்த்தா போதரும் போட்டு மூடிக்கிச்சு, இழுக்கவும் முடியல. அக்கம் பக்கத்துலயும் ஒருத்தரையும் காணும். யாராவது இருந்தாலும் கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம். ஐயா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குதே. பாவமா எல்லாம் இருக்குது பார்க்க. இப்ப என்ன பண்றது? போன்லயும் காசு இல்லை. இருந்தாலும் யாரையாவது போன பண்ணி கூப்பிடலாம். ஊருக்குள்ள போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வருவோமா? ஆமா ஆமா அதான் சரி. இங்க நின்றுட்டு இருக்கிறத ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டே விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வருவோம். என்ன அத்தை மாமியார் மூஞ்சும் ஆடி போயிருக்குது, ஆளும் ஒரு டைப்பா உட்காந்துருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டா அத்தை மாமியார, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி உட்காந்துருக்குற? ஒன்னும் இல்ல. பாருடா, என்ன பேச்சுல சொரத்தே இல்ல. எப்ப பார்த்தாலும் என் நெட்ட குரங்கு, ஏன் அறிவு கட்டவளே, ஏன் மானம் கட்டவளே, ஏன் வெக்கம் கட்டவளேன்னு திட்டிகிட்டே இருப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? நான் என்னத்துக்கு உன்னை திட்டணும்? என்னடா அது, என்னைக்கு இல்லாத திருநாளா இருக்குது. நீ இப்படி பேசுற ஆள் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ இப்படி உம்முன்னு உட்காந்து இருக்கிறத அவங்களாலே பொறுத்துக்க முடியாது, என்னால மட்டும் பொறுத்துக்க முடியுமா? மாமியாளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க வேண்டியது மருமகளோட கடமை இல்லையா? அதுலயும் நீ எனக்கு வெறும் மாமியார் மட்டும் இல்ல, அத்தை மாமியாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சுக்காத, பொங்கி எழுந்துருவேன். அத்தை மாமியார, உனக்கு என்ன பிரச்சனை? யார என்ன பண்ணணும்னு சொல்லு. யாரையாவது கொலை பண்ணணுமா, இல்ல யாரையாவது குடுமி பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டி கண்ணத்திலே பலர் பலர்னு அரையணுமா? யார் குடுமியாவது வெட்டிட்டு வரணுமா, இல்ல பளிங்கு கல்லு மாதிரி பல 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 பலன்னு இருக்கிற உன் மொட்டை தலையில முடிமலைக்கு வைக்கணுமா? சொல்லு அத்தை மாமியார சொல்லு. உனக்காக நான் எதையும் செய்ய காத்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யணும்னு நீ ஆர்டர் மட்டும் பண்ணு, நான் இப்பவே செய்யறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடைசியா சொன்னல அதுதான். கடைசியா சொன்னதா? கடைசியா என்ன சொன்னேன்? ஓ, குடுமி வெட்டுறதா? யார் குடுமி வெட்டணும்னு சொல்லு, இன்னைக்கு ராத்திரியே ஊடு பூந்து வெட்டிட்டு வந்துடுறேன். அது இல்லடி, அதுக்கும் கடைசியா சொன்னல அது. அதுக்கும் கடைசியா சொன்னதுன்னா யாரு குடுமியாவது வெட்டிக்கிட்டு வரணுமா, இல்ல பளிங்குக்கள்? அத்தை மாமியார, உன் மொட்டை தலையில முடிமலைக்கு வைக்கணுமா? ஆமாண்டி ஜிம்ரனே. எமுட்டு முடி வச்சிருந்தேன் நல்லா. அந்த பழனி முருகனுக்கு மொட்டை போட்டாலும் போட்டேன், வேரோட வலிச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு முடி கூட முளைக்க மாட்டேங்குது. ஏன் முன்னாடி வேணும்னு அந்த சிவகாமியும் சிவகாமி மவளும் சடைய பின்னி போட்டுக்கிட்டு ஆட்டிட்டு நடக்கிறாளுங்க. எனக்கு அப்படியே வவுத்தரிச்சலா வருது சிம்ரனே. அவளுக மாதிரி நீளமா இடுப்புக்கு கீழே வரைக்கும் இல்லைனாலும் நம்ம ராமாய் தலை மாதிரி கெராப்ப முடியா இருந்தாலும் நல்லாத்தான் இருக்கும். எதுக்கும் வழி இல்லாமல்ல இருக்கு. உனக்கு சரியான குசும்புத்த அத்தை மாமியார. ஏதோ உம்முன்னு உட்காந்து இருக்கிறிய, உன்னை குசி படுத்தணும்னு சொன்னா நீ அதையே புடிச்சுக்கிட்டு மொட்டை தலையில முடி மொழிக்கணும்னு சொல்ற. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஏப்புள்ள சிம்மு, மாமியாரு மருமாவா கடமண்ணெல்லாம் பேசுன, இப்ப அப்படியே பின்னுவாங்கறியது உனக்கே நல்லா இருக்கா? சிம்மா, கிளவி ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு போலியே. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது சரி, ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு கிளவி மனசு எப்படி பொம்பளைக்கு தெரியும்? அது இன்னொரு கிளவிக்கு தானே தெரியும். எனக்கும் ஒரு பொம்பளை புள்ள இருந்திருந்தா எனக்கு வேணுங்கிற சவரணையெல்லாம் செய்வா பாப்பா. சரி பொம்பளை புள்ள தான் இல்ல, வந்த மருமவளாவது நம்மள மாவ மாதிரி பாத்துக்குவான்னு நினைச்சேன். எங்க பாத்துக்கிற? நீ மருமவ தானே, மாவளா இருந்தா பாப்ப செய்வ.
ரொம்ப சென்டிமெண்டா அட்டாக் பண்ணுது. அத்தை மாமியார, நீ இப்படி சென்டிமெண்டா பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது தெரியுமா? கம்பீரமா நட போட்டு எப்பவும் என்ன திட்டிகிட்டே இருக்கிற அத்தை மாமியார் தானே பாத்துருக்கிறேன். இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கிற அத்தை மாமியார நான் பார்த்தது இல்லையே. இங்க பாரு, ஒண்ணு சிரிச்சுக்கிட்டு இரு, இல்லைன்னா முறைச்சுக்கிட்டு இரு. இப்படி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காத. எனக்கு அழுகையே வருது. இப்ப என்ன அத்தை மாமியார், உனக்கு உன் தலையில முடி வேணும் அவ்வளவுதானே? ஆமாண்டி ஆமாண்டி சிம்ரனே, எனக்கு முடிதான் வேணும். அவளுக்கு முன்னாடி நானும் பின்னி போட்டுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் தூக்கி போட்டு ஆடிக்கிட்டு திரியனண்டி சிம்ரனே. சரி சரி, நீ இப்படி பூத்து பூத்துன்னு அழுவாத. மருமகளோட யார் படைக்க அஞ்சார். ஆமா, இனிமே உன் மொட்டை தலையில முடியெல்லாம் முளைக்க வைக்க முடியாது. அது நடக்காத காரியம். உன் தலை சைஸுக்கு ஏற்ற மாதிரி விக்கு ஒன்று வாங்கி தரேன், மாட்டிக்கிறியா? விக்குனா என்னதுடி? விக்குனால முடித்தான் அத்தை மாமியார, தொப்பி மாதிரி இருக்கும், அதை அப்படியே தலையில மாட்டிக்கணும், அவ்வளோதான். அவ்வளவுதானா? இது நல்லா தானே இருக்கு, வாங்கிட்டா மாட்டிக்கிறேன். கிளட்டு சிரிக்கி கொஞ்ச நேரத்துல என்ன அளப்பற? சீ போடி சிம்ரனே. அடங்கப்பா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சிம்ரனே, எங்கடி இருக்க சிம்ரனே? என்னடி ராமாய் மருமவ இந்த ஓட்டம் ஓடியாரா? ஏக்கா யாக்கா, எதுக்கு அப்படி ஓடியார? என்னாச்சு? சிம்ரனே, என் கூட வாடி. எங்க வர சொல்ற? நீ வாடி சொல்றேன். எந்திரிச்சு போடித்தான், என்ன பிரச்சனைன்னு தெரியல, கூப்பிடுறாள, போய் என்னன்னு தான் போய் பாருவேன். அத்தை மாமியார, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி போ. என்னக்கா, வீட்டுல கூட பேசக்கூடாதுன்னு ரோட்ல கூட நிக்க வச்சுக்கிற, அப்படி என்ன விஷயம்? சிம்ரனு, காலையில பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையா போயிருந்தேன்டி. சரி. வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர்ற வழியில புதருக்குள்ள யாரும் அடிபட்டு கிடக்குறாங்கடி. நான் பயந்து அடிச்சு ஓடியாந்துட்டேன். என்னக்கா சொல்ற? புதருக்குள்ள யாரோ கிடக்குறாங்களா? ஆமா சிம்ரனு, யாருன்னு தெரியல, பாவம். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குதுடி. வாடி போய் பாப்போம். என்னது, நாம போய் பார்க்கணுமா? கம்முன்னு இருக்க மாட்டே, நமக்கு எதுக்குக்கா வம்பு? யாருன்னு பாக்கறதுலயே வாடி வம்பு வரப்போகுது. பாக்கறதுனால வம்பு வராது. என்ன ஏதுன்னு தெரியாம யாராவது ஊருக்காரங்க கிட்ட சொல்லலாம்ல. நாம முன்ன போவோம், போற வழியில யாராவது இருந்தாங்கன்னா விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போவோம் வா. நீ மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டக்கா. சரி இரு, தாமரைக்கு ஒரு போன் அடிச்சு வர சொல்லிட்டு வரேன். சொல்லு வரட்டும், நாம அது வரைக்கும் போயிட்டே இருப்போம் வா. பேசிக்கிட்டே வாடி, நின்னுட்டு இருக்காத. ஆத்தாடி, பிரச்சனை ஊடு தேடி வந்துருச்சு இன்னைக்கு. என்னென்ன நடக்க போதோ தெரியல. இந்த பக்கி எங்க என்னத்த பார்த்துச்சுன்னு தெரியல. இங்க ஒண்ணுமே காணோம். இங்க ஒரு மரவட்டை தான் அடிபட்டு கிடக்குது. ஏ சுந்தரிக்கா, நீங்க எங்க பார்த்த? நீ சொன்ன மாதிரி இங்க எதுவுமே காணோம். இந்த இடத்துல தாண்டி எங்கேயோ பார்த்தேன், எங்க பார்த்தேன்னு மறந்து போச்சு. என்னது மறந்து போச்சா? என் வாக்குல வீட்டுல இருந்தேன். இந்த கிளவி விக்கு வேணும் சௌரி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையாவது போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். எதுக்கும் பிரயோசனம் இல்லாம யாரா சாக கிடக்குறாங்கன்னு ஸ்பாட்டுக்கு கூட்டி வந்துட்டு எல்லாம் மறந்து போச்சுங்கிற. அடியே, மறந்து போச்சுன்னா குத்து மதிப்பா இந்த இடத்துல தாங்கிறது மறந்து போச்சுடி. நல்லா மறந்து போகுது போ. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? இப்ப இந்த வேலிக்குள்ள எங்கன்னு போய் தேடுறது? எக்கோ, இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா ஓடிடுவோம். ஏண்டி சிம்ரனே, ஒருவேளை எந்திரிச்சு போயிருக்குமோ? என்ன பக்கி சொல்ற? எந்திரிச்சு போயிருக்குமா? என்னமோ செத்து போன எந்திரிச்சு போனது மாதிரி சொல்ற. இல்லடி, எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்லிவிட்டேன். நீ என்ன ஒரு மாதிரியா பல்லளிக்கிற? எனக்கு என்னமோ சரியா படல. நீ முதல்ல சுந்தரி தானாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை பேய் தான் சுந்தரி உருவத்துல வந்து பயமுறுத்துதோ? சிம்ரனே, வாடி தேடி தேடி பாப்போம். ஆத்தாடி, இவன சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரியா இழிச்சுக்கிட்டு பேசுறாளே, நான் என்ன பண்ணுவேன்? பேய் மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல. நான் ஒரு அப்பாவி பேய் மேடம். எல்லாம் இந்த குண்டு கத்திரிக்காய் பண்ண வேலைதான். இதுதான் என்ன இங்க கூட்டி வந்துச்சு. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். என்ன உற்று பேய் மேடம், நான் ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறேன். ஏ சிம்ரனே, எங்கடி ஓடுற? ஐயோ, மிமிக்ரிலாம் பண்றாளே. ஆளை விடு சாமி, ஆளை விடு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இந்த ஓட்டம் ஓடுறா? அடே சிம்ரனே, நான் பேய் இல்லடி, உன் அக்கா சுந்தரி. சுந்தரியாவது முந்திரியாவது உசுறுதான் முக்கியம். ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க. இந்த பேய் என்ன விடாது போல என்ன கீழே தள்ளி மண்ணை கவ வச்சுட்டு சிரிப்பா சிரிக்குது.
ஏ சிம்ரனு, என்னடி இங்க வந்து ஜாலியா படுத்துருக்குற? வாடி தாமரை, என்ன பார்த்தா ஜாலியா படுத்துக்கிற மாதிரியா தெரியுது? தடி, இந்த பேய் வேற பக்கத்துல வந்து நிக்குது. தாமரை, இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தடி. பேயா? எங்கடி பேய்? இது பொல்லாத பேயா இருக்குது தாமரை. தப்பிச்சு ஓடும் போது என்ன தடிக்குட்டி கீழே உழுவு வச்சிருச்சு. என்னடி பேய் கீழே பயமுறுத்துற? ஏக்கா, என்னக்கா சொல்றாவ? எங்க இருக்குது பேய்? அட பைத்தியமே, பேய்கிட்டயே போய் பேய பத்தி விசாரிக்கிற? என்னடி சொல்ற? அடி ஆமாண்டி, உன் பக்கத்துல நிக்குதுல சுந்தரி அக்கா, அது சுந்தரி அக்காவே இல்ல, பேய். பேய் தான் சுந்தரி அக்கா உருவத்துல வந்து நின்னுகிட்டு இருக்குது. உயிரே 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 உயிரே. சிம்ரனு, நெசமாலுமே இது சுந்தரி அக்கா இல்லையா? பேய் தானா? ஏண்டி தாமரை, அவதான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கறானே, நீ அதை நம்புற? என்ன பார்த்தா பேய் மாதிரி அடி தெரியுது. சிம்ரனு, எப்படி சுந்தரி அக்கா மாதிரியே பேசி நம்மள ஏமாத்தது பத்தியா? தாமரை, 2 பேரும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டோண்டி. மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும். ஏண்டி, ஒரு ஆபத்துன்னு உங்களை உதவிக்கு கூப்பிட்டா என்னையே பேயின்னு பயந்து ஓடுறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? எரும மாடே, எது மேல உட்காந்துருக்கிறன்னு கொஞ்சம் குனிஞ்சு பாருடி. எது மேல உட்காந்துருக்குறோம்? ஐயோ பூதம், சி பேய், சி மனுஷன். அப்ப இந்த ஆள் தடி கொடுத்தா விழுந்தனா, நீ தடி கொடுலையா? சுந்தரேகா, அப்ப நீ பேய் இல்லல? அடியே, எனக்கு வர்ற கோவத்து கொண்டு மிதிச்சே கொண்டு போடுவடி, அப்புறம் நீ தான் பேய அலையணும். ஐயோ, மிதிச்சாலும் மிதிப்பாடியாத்தா. சரி சரி விடு. ஏண்டி தாமரை, நான் தான் ஏதோ பயத்துல பேசிவிட்டேன்னா நீயும் சட்டுன்னு அக்காவை பேயின்னுட்ட. அக்கா மனசு எவ்வளவு சங்கடப்படும் இல்லக்கா? அதானே, அவ எப்ப பார்த்தாலும் விளையாட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா நீ எப்படி என்ன பேயின்னு சொன்ன? ஏ அக்கா, பேயின்னா யாருக்கு தான் பயமா இருக்காது? அத உடுக்கா, இங்க கடக்கறது யாருன்னு பாப்போம். இவ்வளவு பிரச்சனையும் பண்ணி விட்டு எவ்வளவு சொகுசா படுத்திருக்கிறான் பாரு. மோரை பாரு மோரைய. ஏண்டி, நீ மிரண்டு போய் ஒடியான் தடி கூட்டு விழுந்ததுக்கு அந்த ஆள் எதுக்கடி உதைக்கிற? ஹலோ, எச்சுஸ்மி, யாருப்பா தம்பி நீ? வீட்ல படுக்காடா இல்லையா? இங்க வந்து புதர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற? என்னக்கா, எதுக்குமே அசாம படுத்திருக்க அந்த ஆளு? தாமரை, என்னடி பண்ண போற? இருடி, யாருன்னு புதர விளக்கிட்டு பாக்கலாம். நல்லா பார்த்தப்போ அவன் உசுரோட இருக்கிறானா செத்து போய் கிடக்குறானான்னு தெரியல. புதர விளக்கிட்டு பாக்குறாளாம்ல. ஆடி தாண்ட முதல்ல. என்னடி சொல்ற சிம்ரனு? செத்து போயிருப்பானா? யாருக்கு தெரியும்? ஓவாக்கள் தொட போற? ஒருவேளை அவன் செத்து போயிருந்து உன் கைரேகை அவன் மேல பட்டுருச்சுன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகிப்படும். ஏண்டி சிம்ரனு, அப்ப இந்த ஆளு செத்து போய் தான் கிடக்குறானா? பக்கீலா, நான் மட்டும் என்னத்த கண்டேன்? ஒரு டவுட்டுக்கு தான் சொல்றேன். செத்து போனவங்களை தொட்டதுக்கலாமா போலீஸ் பிடிப்பாங்க? இதுக்கு சந்தேகத்தை பத்தியா? லூசக்கா, செத்து போனவனை தொட்டினா உன் கைரேகை அந்த பாடியில ஒட்டிக்கிறோம்ல. அப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னா அந்த பாடியில இருக்கிற கைரேகையை வச்சு நீ தான் கொலை பண்ணன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. என்னடி சொல்ற சிம்ரனு? அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்களா? நீ எதுக்குக்கா இப்ப பயப்படுற? தொட்டாதானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, நாம தான் தொடவே இல்லையே. அக்கா, நானாவது அது கடக்கிறது தெரியாம ஓடியாந்து தடிக்கிட்டு விழுந்தேன். சோபால உட்கார்றது மாதிரி அது மேல ஏறி மெது மெதுன்னு உட்காந்துருந்தேன். நானே பயப்படல. நீ 10 அடி தள்ளி தானே நின்னுட்டு இருந்த. நீ எதுக்கு பயப்படுற? இல்லடி, உன்னை கூப்பிட வரதுக்கு முன்னாடி யாருன்னு பாக்கலாம்னு பார்த்தேன். புதர்ல மூடிக்கிட்டு மூஞ்சே தெரியல. அதனால புதர்ல இருந்து வெளியே இழுத்து விட்டு பாக்கலாம்னு காலை பிடிச்சி இழுத்தேன், வரல. அப்புறம் தான் உன்னை கூப்பிட ஓடியாந்தேன். ஆட மலை போறங்க, உன்னெல்லாம் என்ன பண்றது? அவன் காலை பிடிச்சி இழுக்கிறோம்னு சொல்லி உன் கையில இருக்கிற ரேகையெல்லாம் வலிச்சு அவன் மேல ஒட்டி விட்டு வந்துருக்குற. போலீஸ் வந்தாங்கன்னா சோதனையா போடத்தாவலடியே. ஒரு ரேகையில அங்க பல்ல இழிச்சிட்டு நிக்கிறத பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவாங்க நீ தான் கொலை பண்ணிருக்கிறன்னு. என்னடி சொல்ற? அப்ப என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்களா? பின்ன ஐயோ பாவம்னு விட்டுட்டா போவாங்க. இவ ஒருத்தி சும்மா ரெடி, அது ஏற்கனவே பயந்து போயிருக்குது. நீ வேற மேல பயமுறுத்திட்டு இருக்கிற. அக்கா, அவ சொல்றதுலாம் நம்பாத, அவ வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறா. இந்த ஆள் அடிபட்டு கிடந்தாலும் சரி, செத்து போய் கிடந்தாலும் சரி, யாரும் பாக்கறதுக்கு முன்ன முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். வா தாமரை, எதுவும் பேசாத, வாக்கா போவோம். அடி பாவிகளா, ரெண்டும் எப்படி இருந்த வாக்குல என்ன விட்டுட்டு ஓடுது பாத்தீங்களா? அதுலயும் அந்த குண்டச்சி என்ன ஓட்டம் ஓடுறா பாரு. ஏ சிம்ரனே, என்ன எதுக்கடி அங்கே நிக்கிற? வாடி. வரேன் வரேன். இதை தாண்டி நான் முன்னே சொன்னேன், வாங்கடி ஓடிடுவோம்னு. யார் கேக்குறீங்க? இப்ப ஓடுங்கடி ஓட்டம். ஆத்தாடி, நாமளும் ஓடிடுவோம்.
வருதே. இவன் நடி இன்னும் ஓடிட்டு இருக்கிறா. ஏ தாமரை, நில்லடி, என்னால ஓட முடியல. அட யாக்கா நின்னுட்ட? நீ நடி ஓட்ட போட்டியில ஓடுறது மாதிரி ஓடிட்டு இருக்கிற. என்னால ஓட முடியலடி, மூச்சு அரைக்குது. ஏக்கா அவத்த இருந்து இவத்த தானே வந்திருக்கிறோம், அதுக்குள்ளயுமா மூச்சு அரைக்குது? ஏன்டி சொல்ல மாட்டேன்? உடம்பு சின்ன உடம்பு, சிறுத்த உடம்பு. நீ எம்பிட்டு தூரம் வேணாலும் ஓடுவ. ஆனா நான் அப்படியா? உருளையாட்டம் இருந்துக்கிட்டு என்னால உருண்டு உருண்டு வர முடியலப்போ. சரிக்கா, அப்ப சத்த நேரம் இலப்பாரி நில்லு, அந்த எரும மாடுன்னு அங்கேயே ஓடியாருது. ஏ தாமரை, என்ன நெசமாலுமே போலீஸ் புடிச்சிட்டு போயிருமோ? என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? போலீஸ்லாம் எதுவும் பிடிக்காதுக்கா. அவன் ஏதோ சொல்றானா, நீ அதை கேட்டுட்டு புலம்பிட்டு இருக்கிற? இல்லம்மா, உனக்கு தெரியாது எதுவும் இல்ல. இந்த மனுஷன் குடின்னு எப்ப பார்த்தாலும் ஒயின் ஷாப்பே கதின்னு கடந்து குடும்பத்துக்குன்னு எந்த பிரயோசனமும் இல்லாம போயிட்டான். என்ன நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. நானாவது பொறுப்பா அதை ஒரு கரை சேர்த்தணும், அதுக்கு 4 காசு சேர்த்தணும். இப்பதான் பக்கத்து ஒரு ரைஸ் மில் ஓனர்கிட்ட போய் வேலை கேட்டுட்டு வரேன். என்னடி இந்த ஓட்டம் ஓடியாரீங்க? நாளையில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. இந்த நேரத்துல போலீஸ் அது இதுன்னு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என் புள்ள நடுத்தருவுல நிக்குமே. நான் என்னடி பண்ணுவேன்? முதல்ல ஒப்பரி வைக்கிறத நிறுத்து. நான் சும்மா ஒரு சந்தேகத்துல சொன்னேன், அதையே புடிச்சுக்கிட்டு நீ தான் கொலை பண்ணது மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. அவன் நெசமாலுமே செத்து போய் கிடக்குறானா இல்ல போத தலைக்கேறி மயக்கத்துல கிடக்குறானான்னு யாருக்கு தெரியும்? நீயே ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கொலை பண்ணிவிட்டுன்னு சொல்லுவ போல இருக்குது. புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. வேணும்னா ஒண்ணு பண்ணு, அவசர போலீஸ் 100க்கு ஒரு போன் போட்டு தரேன். இப்படி ஒரு கொலை பண்ணிவிட்டேன், அப்படி அந்த போனா அங்க கிடக்குது, இப்படி நீங்க வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லு. எந்த ரிஸ்க்கும் இல்லாம வந்து கூட்டிட்டு போவாங்க. மொகரை பாரு மொகரைய. ஏண்டி செத்து போயிட்டாங்கற, அப்புறம் போதையில கிடப்பாங்கற, என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற? நெசமாலுமே அவன் செத்து தான் போயிட்டானா இல்ல போதையில கிடக்குறானா? வரிய திரும்பவும் போய் பார்த்துட்டு வருவோம். ஆத்தி, நான் வரலப்பா. அந்த பயம் இருக்கட்டும். சுந்தரேக்கா, இவ்வளவு பெரிய கலவரத்துலயும் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிற, வாழ்த்துக்கள். நல்ல விஷயம் சொன்னா? நான் என்னடி சொன்னேன்? ரைஸ் மில்லில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன்னு சொன்னேன். இனிமே உன்னை பிடிக்கவே முடியாது, ரொம்ப பிஸியாவே இல்ல இருப்ப. ஆமாக்கா, நீ வேலைக்கு போறேன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேலாவது உன் கஷ்டம்லாம் குறையட்டும். என்னமோ தாமரை, எல்லாம் நல்லதா நடந்த சந்தோஷம்தான். கிளம்புவோம் வா, இவத்தையா நின்னுக்கிட்டு. சரி வாங்க போவோம். ஆடா கொஞ்சம் மெதுவா போங்கடி, உங்களுக்கு தான் நடக்கிற மாதிரி அப்டேட் இருக்குது, வேக்கு நடந்து போறீங்க. நான் காலை ஒன்னொன்னா தூக்கி வச்சில்ல வரணும். அக்கா, சிம்ரனே, தாமரை